வணக்கம். தமிழ்நாட்டிலேயே அதிக வரி வசூல் செய்து கொண்டிருக்கின்ற திருப்பூர் மாநகராட்சியின் இன்றைய நிலைமை ஒரு குப்பை காடாக காட்சியளிக்கின்றதை நாம் அனைவரும் அறிவோம். வெளிநாட்டினர் அதிகமாக வந்து தொழில் செய்கின்ற இந்த மாநகராட்சி இன்று நிர்வாக திறனற்ற திருப்பூர் மாநகராட்சி மேயர் திரு தினேஷ்குமார் அவர்களாலும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தாலும் சுகாதாரக்கேடுகள் விளைவிக்கின்ற ஒரு மாநகராட்சியாக மாறியுள்ளதை கண்கூடாக காண்கின்றோம். இதுக்கு முழு காரணம் திருப்பூர் மாநகராட்சி மேயர் ஊழல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக 28 நுண் உரமாற்று மையங்களை செயல்படாமல் வைத்திருப்பதும், பல புதிய கண்டுபிடிப்புகள் இருந்தும், உதாரணமாக வாரணாசியில் செயல்படுத்துகிற ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பயோசிஎன்ஜி பிளான்ட் போன்றவற்றை திருப்பூர் மாநகராட்சியில் சுலபமாக நிறுவக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் மத்திய அரசு நிதியுதவி அளிக்க தயார் என்று கூறிய போதும் ஊழலை முதற்கண்ணாக வைத்து செயல்படுகிற மாநகராட்சி மேயர் அத்திட்டங்களை எல்லாம் தள்ளி வைத்துக் கொண்டே வருகின்றார். பலமுறை நாங்கள் வலியுறுத்தியும் காலதாமதத்துக்கான பல காரணங்களை கூறிக்கொண்டே இருக்கிறாரே தவிர அதை செயல்படுத்துவதில் அவர் முனைப்பு காட்டவில்லை. இப்பொழுது இன்னொரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கின்றார். தனது ஊழலை மறைப்பதற்காக திருப்பூர் மாநகராட்சி மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் பிரிவினையை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் மாநகராட்சியில் குப்பைகளை ஊராட்சியில் கொண்டு போய் கொட்டுகின்ற ஒரு பணியினை செய்து, ஏற்கனவே முதலிபாளையத்தில் குப்பைகளை கொட்டி அங்கே வாழ்கின்ற மக்கள் குடிநீர் மற்றும் எந்த விதமான தேவைகளுக்கும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அசுத்தமான ஒரு சூழலை ஏற்படுத்தியுள்ளார். கிட்டத்தட்ட அந்த தண்ணீரை ஆய்வு செய்து 1,20,000 டிடிஎஸ் அளவுக்கு அந்த தண்ணீர் மாசுபட்டு இருப்பதை இன்று முதலிபாளைய மக்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இதே நிலைமையை இடுவாயில் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இன்று மேயர் அவர்கள் களமிறங்கி இருக்கின்றார். இதை கண்டித்து தமிழகத்தின் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இன்னைக்கு எந்த பிரச்சனை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட எங்களது முன்னாள் மாநில தலைவர், மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வருகின்ற வியாழக்கிழமை விவசாயிகளையும் இடுவாய் பகுதி மக்களையும் காப்பதற்காக வியாழன் மாலை விவசாயிகள் போராட்ட களத்துக்கு வருகின்றார். வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு போராட்ட களத்துக்கு வருமாறு உங்கள் அனைவரையும் இடுவாய் மக்களின் சார்பாக மட்டும் அல்லாமல் திருப்பூர் மக்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். நன்றி.